ரவி சார், நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக கோயம்புத்தூர் ஒரு ஹப், வெஸ்ட்டே நம்ம சொல்லலாம், மேற்கு மண்டலமே. இன்னைக்கு அதோட சூழல் எப்படி இருக்குங்க சார்? இதனோட க்ரோத் இருக்கா, இல்லை ஸ்டாக்னேட் ஆகிருக்கா, இல்லை என்னென்ன விஷயங்கள் அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு? டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரினா இன்னைக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாடுன்னு பப்ளிக் வில் டேக். அது தமிழ்நாட்டில் இந்த ஏரியா தான், திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர், ஈரோடு, இந்த ஏரியா தான் மேஜர். சோமனூர், பல்லடம், இந்த ஏரியாலாம் சேர்த்து will be the major textile. இதில் வந்து almost 42 to 45% of the textile, Indian textile industry இந்த ஏரியாவில் லொக்கேட்டடாக இருக்குங்க. இங்கிருந்து அது அப்புறம் மேஜர் கிளஸ்டர்ஸ். கிளஸ்டர்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளஸ்டர்ஸ் வில் பி திருப்பூர், அப்புறம் கரூர். இந்த மாதிரி கிளஸ்டர்னால் அந்த ஒரு டைப் ஆஃப் ப்ராடக்ட் அங்கே எல்லாருமே ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. டிஷர்ட்னா டிஷர்ட், அங்கே கிச்சன் சம்மந்தமானது, இல்லைன்னா ஷீட்டிங்னால. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டெக்ஸ்டைல் இருக்குது இந்த ஏரியாவில். பட் இந்த பாஸ்ட் கொஞ்சம் வருஷமாகவே கொஞ்சம் சேலஞ்சஸ் ஆர் ஹியர். மேஜர் சேலஞ்ச் இந்த ஏரியாவில் என்னன்னாங்க, தமிழ்நாட்டில் பருத்தி வளர்ந்துட்டு இருந்தது. இப்போ பருத்தி இங்கே இந்த ஏரியாவில், நான் சொல்கிற ஏரியாவில் ஜாஸ்தி பருத்தி கிடையாது. இப்போ கொஞ்சம் பருத்தி தமிழ்நாட்டில் மறுபடியும் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம், க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரா மெட்டீரியல் வாஸ் அது பருத்தி பற்றி கேட்கறதுனால, சாரி ஃபார் த இன்டர்ப்ரெஷன், ஈவன் டெல்டாவில் பருத்தி பயிர் பண்ணுறாங்க, மன்னார்குடி மாதிரி இடங்கள்ல பருத்தி பயிர் பண்ணக்கூடியது. பிகாஸ் இன்னைக்கு எக்கனாமிக் வயபிலிட்டி இருக்குங்க. இன்னைக்கு எம்எஸ்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட அப்புறம் அந்த ப்ரைசஸ் ஆர் வயபிள் ஃபார் தி ஃபார்மர். இன்னைக்கு ஃபுட் கிராப்ஸ் தான், அதை விட காட்டன் இஸ் மோர் ஃபீஸிபிள் ஃபார் த ஃபார்மர். ஸோ காட்டன் இஸ் கம்மிங் பேக். ஒன்று இது வாஸ் அ சேலஞ்ச். செகண்ட், லேபர். இன்னைக்கு தமிழ், நம்ம கம்பெனிகள் எல்லாம் தமிழ், தெலுங்கு தான் வாஸ் அ ஸ்போக்கன் லாங்குவேஜ். இப்போ கிடையாது. ஒடியா, பெங்காலி இதுதான் பேசுறாங்க. ஸோ நம்ம பீப்புளோட ஒரு இன்டெகிரிட்டி, அவங்க ப்ரொடக்டிவிட்டி, அவங்க கல்ச்சர், தட் வாஸ் அன் அதர் சேலஞ்ச் தட் வாஸ் வி ஃபேஸ்ட் பிகாஸ் வி ஸ்டார்டட் கெட்டிங் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் டிபெண்ட் பண்ண வச்சு. ஸோ திஸ் வாஸ் அன் அதர். இங்கே நிறைய கிராஜுவேஷன்ஸ் வந்துருச்சு இல்லையா? நீங்கள் எல்லா நிறுவனங்களும் கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க, அங்கேருந்து நல்ல கல்வி கிடைச்சிருச்சு. அண்ட் தேர் ஆல் கோயிங் ஃபார் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, ஐடி இண்டஸ்ட்ரி. அப்போ இங்கே அந்த மாதிரி ஒரு லேபர் டிமாண்ட் வருதுன்னு பார்க்கணுமா? அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஷுவலி பீப்புள் ஹையர், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஒர்க் ஆன் த ஷாப் ஃப்ளோர்னு இருக்கலாங்க. பட் சேயிங் தட் எல்லாருமே கான் பிகம் அன் ஐடி ப்ரொஃபஷனல். தே ஹாவ் டு பி. அண்ட் டுடே இன்னைக்கு இந்த ஏஐ சேலஞ்ச் எல்லாம் சேர்ன் வர்றப்போ, I think the permanent businesses are the brick and mortar companies like us. So I think அது திருப்பி வரலாம்.